நேர்ல என்ன படிக்கலாம் நிகழ்ச்சி தொடர்கிறது. இந்த நிகழ்ச்சியில நம்ம என்னென்ன படிப்புகள் படிக்கலாம், அறிவியல் துறையில் என்னென்ன படிப்புகள் இருக்கு, அதனுடைய மேற்படிப்புகள் என்ன அப்படிங்கறது குறித்தும், அது மட்டும் இல்லாமல் எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அதனுடைய மேற்படிப்புகள் என்ன, அதனுடைய பரவலான படிப்புகள் என்ன அப்படிங்கறத குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். இதை குறித்து சொல்வதற்காக டாக்டர் பால் பிரதாப் ஜெயராஜ் அவங்க இங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், நம்ம இப்ப இதுக்கு முன்பு பேசிட்டு இருந்தோம், நிறைய விஷயங்கள் நீங்க தெளிவாகவும் அழகாகவும், அதாவது என்னென்ன படிப்புகள் இருக்கு, ஸ்காலர்ஷிப்ஸ் என்ன, அவங்களுடைய படிப்புகள் எப்படி எல்லாம் தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி நீங்க தெளிவா சொல்லிட்டு இருக்கீங்க. இது மட்டும் இல்லாம இப்ப ஸ்காலர்ஷிப் பத்தி நம்ம முன்பு பேசிட்டு இருந்தோம் சார். இப்ப என்னென்ன ஸ்காலர்ஷிப் இருக்கு, என்னென்ன விதமா நம்ம எடுத்துக்கலாம், அது பிகினிங்ல இருந்தே கிடைக்குமா? இப்போ நம்ம 10th ஆரம்பிக்கிற ஸ்காலர்ஷிப் பற்றி பேச தொடங்கணும். நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் அப்படின்றது. ஸோ இது எல்லா மாணவருக்குமே இந்த ஸ்காலர்ஷிப் முயற்சி பண்ணணும். ஏன்னா இதுக்கும் மார்க்குக்கும் சம்பந்தம் கிடையாது. 9th வந்து 60% வாங்கியிருக்கணும், அவ்வளவுதான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கிற மாணவர்கள் என்ன பண்ணலாம்னா 10th வந்து ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு செப்டம்பர் இல்லைன்னா அக்டோபர் முன்னாலேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு விண்ணப்பிக்கணும். முதல் கட்டம் பார்த்தீங்கன்னா பரீட்சை வந்து தமிழக லெவலில் நடத்துவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் 9th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஐயோ 10th படிச்சு முடிக்கலன்னா படிச்ச வரைக்கும் தான் அவங்க சிலபஸ் செட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து அவங்க தேர்வு பெற்றாங்கன்னா நேஷனல் லெவலுக்கு அவங்கள அனுப்புவாங்க. ஸோ நேஷனல் லெவல்லையும் வந்து இதுக்கான பரீட்சை நடத்துவாங்க. அது மே மாசத்துல. அதுக்குள்ளேயே அவங்க 10th பரீட்சை எல்லாம் முடிச்சு தயாரா இருப்பாங்க. சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதுல பாத்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸும் செக் பண்ணுவாங்க. சில திட்டங்கள்ல பாத்தீங்கன்னா வெறும் சயின்ஸ் தான் பண்ணுவாங்க. இங்க அப்படி கிடையாது. எக்கனாமிக்ஸ், சிவிக் சயின்ஸ், சோஷியல் சயின்சஸ், ஹிஸ்டரி, ஜியாகிரபி, அப்புறம் சயின்ஸ், மேத்ஸ், இங்கிலீஷ், ரீசனிங், இது எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு ஒரு துறையில இல்லைன்னா கூட மிச்ச துறையில மேக்கப் பண்றதுக்கு இந்த இதை தேர்வு பெற்றுட்டாங்கன்னா அவங்க 11th இருந்து அவங்க தேர்வு பெற்ற நாள்ல இருந்து மாசம் அரசாங்கத்துல 500 ரூபாய் உதவித்தொகை தருவாங்க. எந்த படிப்பு சேர்ந்தாலும், ஒருவேளை அவங்க பிஏ ஹிஸ்டரி சேர்ந்தாலும் இந்த உதவித்தொகை கிடைக்கும். பிஎல் 5 இயர் இன்டகிரேட்டட் கோர்ஸ் சேர்ந்தாலும் அந்த உதவித்தொகை கிடைக்கும். எம்காம் சேர்ந்தாலும் கிடைக்கும். எம்பிபிஎஸ் சேர்ந்தாலும் கிடைக்கும். இன்ஜினியரிங் சேர்ந்தாலும் கிடைக்கும். எந்த துறை, அக்ரிகல்ச்சர், எப்படிப்பட்ட துறையை சேர்ந்தாலும் அவங்களுக்கான மாதாந்திர உதவித்தொகை இது கிடைச்சிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நிறைய வரவேற்பு நல்ல பல்கலைக்கழகத்துல உண்டு. இங்க மட்டும் இல்ல, வெளிநாடுகள்லயும் வந்து இதுக்கான ஒரு வரவேற்பு இருக்கு. ஒரு என்சிஆர்டி ஸ்காலர், என்டிஎஸ்சி ஸ்காலர் அப்படின்னு சொல்லும் போது நல்ல வரவேற்பு இருக்கு. ஸோ கிடைச்சிட்டே வரும். அந்த ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி படிக்க போகும்போது மாசம் 12,000 ரூபாய் ஆயிடும். அதே மாதிரி ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் உண்டு, கண்டிஜென்சி கிராண்ட் எல்லாம் உண்டு, நல்ல ஊக்கத்தொகை. இதோட ஒரு சிறந்த ஸ்காலர்ஷிப் இருக்கணும்னு சொல்ல முடியாது. தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. என் பேர் வெங்கடேஷ் மேடம். என்னுடைய சன் படிப்பு விஷயமா கூப்பிட்டுருக்கேன் மேடம். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன் சார். சரி சார். மேற்கொண்டு இப்போ எம்பிஏ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டீங்க. சரி சரி. அது எம்பிஏல எது எடுத்து படிச்சேன். சரி சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார், உங்களுக்கான பதில் சொல்றோம். உங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். இப்போ ஒரு சன் வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிட்டாரு. வாழ்த்துக்கள். ஒரு டிகிரி பட்டதாரி ஆயிருக்காரு, நல்ல விஷயம். மேற்கொண்டு எம்பிஏ படிக்கணும்னு விருப்பப்படுறாரு. இப்போ நம்ம முன்பு ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு வர மாதிரி எம்பிஏ படிக்கிறதுனா தலை சிறந்த இன்ஸ்டியூட்ஸ் 50 இன்ஸ்டியூட்ஸ் தேர்ந்தெடுக்கணும். இதுல அட்மிஷன் கிடைக்குமான்னு பார்க்கணும். தலை சிறந்த இன்ஸ்டியூட்ஸ் நம்ம எதோ சொல்றோம்னா அரசாங்கத்தால நடத்தப்படக்கூடிய ஐஏஎம், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ஸ், அது வந்து பல இடத்துல இருக்கு. தமிழகத்துல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருச்சியில இருக்கு. ஸோ இது இல்லாம அகமதாபாத், பெங்களூர், கல்கட்டா, இண்டோர், லக்னோ, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இருக்கு. ஸோ இந்த இன்ஸ்டியூட்ஸை வந்து கண்ணை மூடிட்டு சேர்ந்துடலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. வேலையும் நிச்சயமா ஒரு 10 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு கிடைக்கிற மாதிரி சம்பளத்துல சேர்ந்துடலாம். எந்த ஒரு சிரமமும் இல்லாம படிக்கிறதுக்கான முழு எஜுகேஷன் லோனும் கவர்மெண்ட்ல கிடைக்கும். வேலை கிடைச்ச பிறகு அடைச்சிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதுக்கு ஈக்குவலண்டா எக்ஸ்எல்ஆர்ஐன்னு சொல்லுவாங்க, சேவியர் லேபர் ரிலேஷன் இன்ஸ்டியூட். இங்க பர்சனல் மேனேஜ்மெண்ட் இருக்கு, அது இல்லாம ஜெனரல் எம்பிஏவும் இருக்கு. இவங்களுக்கு சில இடத்துல அவங்களுடைய சிஸ்டர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. புவனேஸ்வர்ல சேவியர் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னுவாங்க. அந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸ்லயும் அவங்க சேர்ந்து படிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது இல்லாம சிம்பயோசிஸ்வாங்க, பூனால இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட், அதுலயும் சேர்ந்து படிக்கலாம். நல்லா இருக்கு. ஃபேக்கல்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் நியூ டெல்லின்வாங்க, ரொம்ப நல்ல இன்ஸ்டியூட்.
டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா பர்சனல் மேனேஜ்மெண்ட் படிக்க முடியும். பெங்களூர்ல பாம்பேல படிக்க முடியும். ரொம்ப நல்ல தரசிறந்த இன்ஸ்டியூட். இங்க எங்க படிச்சோம்னாலும் ஒரு 10 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு சம்பளம்ன்ற மாதிரி நிர்ணயிக்கப்பட்ட ஒரு வேலை கிடைச்சிடும். நான் சொல்றது குறைஞ்சபட்சம். அதிகமா அவங்களுக்கு திறமை இருக்கிற பட்சத்துல 40 லட்சம் 50 லட்சம் அப்படிலாம் கூட சம்பளம் வாங்க முடியும். இங்க எங்க படிச்சாலும் எஜுகேஷன் லோன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம உங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்ற மாதிரி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேடு, XLRI, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அப்புறம் டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் சயின்சஸ், ஜம்னாலால் பஜாஜ் இன்ஸ்டியூட், பாம்பேல இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட், இதெல்லாமே ரொம்ப நல்ல தரசிறந்த இன்ஸ்டியூட். ஒரு வேலை தமிழகத்துல படிக்கணும்னு ஒரு விருப்பம் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில நல்ல இன்ஸ்டியூட்ஸ் MBAல எதுன்னு பார்க்கணும்னா நிச்சயமா பாரதாஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் திருச்சி, கவர்மெண்ட் ரன் இன்ஸ்டியூட், யூனிவர்சிட்டினால் ரன் பண்ற இன்ஸ்டியூட், நல்ல ஒரு இடம் தான், சேர்ந்து படிக்கலாம். லயலா காலேஜ்ல இருக்கக்கூடிய லயலா இன்ஸ்டியூட் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷனும் நல்ல ரேங்கிங்ல இருக்கு, அந்த இடத்துலயும் சேர்ந்து படிக்கலாம். இது எல்லாமே. இன்னொரு ரொம்ப அருமையான இன்ஸ்டியூட் பாத்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஃபார் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ரிசர்ச் நுங்கம்பாக்கத்துல தான் இருக்கு. நல்ல இன்ஸ்டியூட், அங்கேயும் சேர்ந்து படிக்க முடியும். நல்ல சேலரி கிடைக்கும், நல்லா சொல்லி கொடுப்பாங்க, நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். இந்த மாதிரி இன்ஸ்டியூட் எல்லாம் அவங்க படிக்கிற காலத்துல ப்ராஜெக்ட் போகும்போது மாசத்துக்கு 20,000 ரூபாய் ஊக்கத்தொகை கிடைக்கும் ப்ராஜெக்ட் பண்ணும்போது. மிச்ச கல்லூரியில் படிக்கும்போது நம்ம தான் ஒரு இடமா போய் கேட்டுட்டு இருக்கணும், ப்ராஜெக்ட் கொடுங்க ப்ராஜெக்ட் கொடுங்க, ப்ராஜெக்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கணும். இங்கெல்லாம் வந்து கம்பெனிஸே வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரியான இன்ஸ்டியூட். இது போக IIT மெட்ராஸ்லயும் MBA இருக்கு, அங்கேயும் சேர்ந்து படிக்கலாம். இது மட்டும்தான் என்னால ரெஃபர் பண்ண முடியும். மிச்சம் எல்லாம் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த இன்ஸ்டியூட்ஸ் தான் கொஞ்சம் தலை சிறந்தா இருக்கு. இன்னும் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமா இது சேராம வேற மாதிரி படிக்கணும்னா சோஷியல் ஒர்க்ல பர்சனல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், MA HRM இந்த மாதிரி கோர்சஸ் படிக்கணும்னா மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் ரொம்ப வருஷமா 50 வருஷத்துக்கு மேல இருக்கு இன்ஸ்டியூட். அங்க படிக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல வேலை இதை பத்தி வாய்ப்பு தொடர்ந்து கிடைக்குது. பேசலாம் சார். இன்னொரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், என்ன படிக்கலாம் நிகழ்ச்சி? ஹலோ, வணக்கங்க மேடம். வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் நான் சொல்லுங்க. கோவில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க. தங்கமணிங்க. எங்க பையன் இந்த டிப்ளமா மெக்கானிக்கல் முடிக்கிறானுங்க. சரிங்க. மேற்கொண்டு அவனை என்ன படிக்க வைக்கலாம், எந்த காலேஜில் படிச்சா நல்லா இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? சார் உங்களுக்கான சரி, பதில் சரி. சொல்றாங்க, கேளுங்க. இப்போ இந்த நேர் அப்படியே பார்த்தீங்கன்னா சொல்லுங்க மேடம். இதெல்லாம் ஸ்காலர்ஷிப் எல்லாம் எப்படி கிடைக்குதுங்கிறது கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. சரிங்க சரிங்க. இப்போ இந்த நேர் பார்த்தீங்கன்னா அவங்க பையன் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்காங்க, மேற்கொண்டு என்ன படிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க மேடம், உங்களுக்கான பதில் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ டிப்ளமோ படிச்சவங்க அந்த துறையிலேயே சேர்ந்து படிக்கணும்னா இன்ஜினியரிங் படிக்கலாம். லேட்ரல் என்ட்ரின்னு வாங்க, ஒரு வருஷம் குறையும். 4 வருஷம் மிச்ச இன்ஜினியர்ஸ் மாதிரி படிக்க வேண்டாம், லேட்ரல் என்ட்ரியில சேர்ந்து படிக்கலாம். அவங்களுக்கு எந்த கல்லூரியில் கவுன்சிலிங் மூலமா அட்மிஷன் கிடைக்குது அப்படின்றத பார்த்து அவங்க சேர்ந்து படிக்க வேண்டிய விஷயம். முன்பு சொன்ன மாதிரி நிறைய இடம் காலியா இருக்கு, காலியா இருக்குதுன்றதுனால சேர வேண்டாம். ஒருவேளை நல்ல கல்லூரியில கிடைக்கல, இப்பெல்லாம் யூனிவர்சிட்டியை ரேங்க் பண்ணி போட்டிருக்காங்க, ஆனா யூனிவர்சிட்டி எந்த கல்லூரி எந்த ரேங்க்ல இருக்குதுன்றது கிளியரா போட்டிருக்காங்க. அப்படி கிடைக்கல, இந்த பிஇல பாத்தீங்கன்னா சாண்ட்விச் கோர்சஸ் கூட இருக்கு. வேற மாதிரி பிஇ படிக்க விருப்பம் இல்லை, ஒருவேளை வேலைக்கு போயிட்டாரு தொடர்ந்து படிக்கணும்னா அவர் AMI மாதிரி கோர்ஸ் சூஸ் பண்ணி படிக்கலாம். அதுவும் இன்ஜினியரிங் ஈக்குவலண்டா தான் கன்சிடர் பண்றாங்க. AMI முடிச்ச பிறகு கூட அவங்க MTech படிக்க முடியும், IITல கூட சேர்ந்து படிக்க முடியும், எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி அவங்க சூஸ் பண்ணி படிக்கலாம். கிராஜுவேட் இன் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் என்ற கோர்ஸ் ஒன்று மும்பைல இருந்து ஆஃபர் பண்றாங்க, அதுவும் டிகிரிக்கு ஈக்குவலண்டா ரெக்கக்னைஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி கோர்சஸ். ஸோ இவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணணும். நல்ல கல்லூரியில கிடைக்குதுன்னா அவங்க இன்ஜினியரிங் போயிடலாம், ஒரு டாப் 10ல கிடைக்குது. ஈவினிங் காலேஜும் இன்ஜினியரிங் சேர முடியும். வேலைக்கு போயிட்டு ஒருவேளை மார்னிங் ஷிஃப்ட் 6 to 2 முடிச்சுட்டு ஈவினிங் காலேஜ் ஒருவேளை 6க்கு மேல போறாரு அப்படின்னா 6:30க்கு ஜென்ரல் ஷிஃப்ட் கூட முடிச்சுட்டு போக முடியும். நிறைய பேர் அப்படி படிக்கிறாங்க. அவருக்கு இருக்கிற ஊர், அது பக்கத்துல இருக்கக்கூடிய கல்லூரி, இல்ல அவர் எங்க வேலை கிடைக்குது, திருச்சி மாதிரி இடத்துல ஒரு வேலை கிடைச்சி போயிட்டாருன்னா REC திருச்சியில கூட ஈவினிங் காலேஜ் படிக்க முடியும். அந்த மாதிரி பண்ணலாம். இதுக்கு முன்பு வந்து நம்ம ஸ்காலர்ஷிப் சொல்லிட்டு இருந்தீங்க, நீங்க அந்த 10ஆம் வகுப்புல இருந்து 500 ரூபாய் கிடைக்கிறதுக்கான விஷயம், அதோட இந்த ஸ்காலர்ஷிப்பும் சேர்த்து சொல்லிடுங்க. ஸோ இப்போ இங்க ஸ்காலர்ஷிப்ஸ் பாத்தீங்கன்னா மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப்ன்ட்டு கொஞ்சம் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா மைனாரிட்டிஸ்க்கான ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. இது இல்லாம வேற என்ன ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு அப்படின்றது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்ல பார்த்தோம்னா தெரிய வரும். கல்லூரிகள்ல எல்லா ஸ்காலர்ஷிப்ஸையும் முதல்ல அங்க தெரியப்படுத்துவாங்க. பட் வீடு அடமானம் வச்சு லோன் எடுத்து அந்த மாதிரிலாம் சேர்ந்து படிக்க வேண்டாம். திறமையின் அடிப்படையில மட்டுமே நல்ல கல்லூரியில சீட் கிடைக்குதுன்னா சேர்ந்து படிக்கலாம். நல்ல கல்லூரியில சீட் கிடைக்குது திறமையின் அடிப்படையிலனா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எஜுகேஷன் லோன் தன்னால கிடைக்கும். ஏதோ ஒரு காலேஜ்ல சேர்ந்தாதான் எஜுகேஷன் லோன் கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. திறமையின் அடிப்படையில் சேரும்போது
நம்மளால அது படிக்க முடியும்னு தெரியும், நமக்கும் அந்த நம்பிக்கை இருக்கும். அந்த மாதிரி ஆட்களுக்கு எஜுகேஷன் லோனும் கிடைக்கும், அவங்களால எஜுகேஷன் லோனும் கட்டவும் முடியும். ஸ்காலர்ஷிப்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த மீன்ஸ் கம் மெரிட், ஏன்னா இப்போ அவங்க தவற விட்டுட்டாங்க, இனி போயிட்டு அந்த NTSC பரீட்சை எழுத முடியாது. இன்னொரு இதை நேரம் பத்தி வந்து தொடர்ந்து பேசலாம் சார். வணக்கம், என்ன படிக்கலாம் நிகழ்ச்சி? ஹலோ, நாங்க திண்டுக்கல் பேசுறோம். உங்க பெயர் சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா பேசுங்க, உங்க கேள்வி சார் கேளுங்க. ஹலோ, சொல்லுங்க நான் மேடம். திண்டுக்கல்ல இருந்து ரேவதி பேசுறேன் மேம். சொல்லுங்க மேடம். நான் இப்ப பிஎஸ்சி ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன சப்ஜெக்ட் மேடம் பண்றீங்க? நியூட்ரிஷன் மறுபடியும் சொல்ல முடியுமா? நியூட்ரிஷன் எடுத்திருக்கேன். நியூட்ரிஷன் படிச்சிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க மேடம். அடுத்து எந்த மாதிரி டயட்டிஷியன் ஆகலாமா, அது வேற எந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுக்கலாம்னு கொஞ்சம் சொல்லுங்க. சரி சரி சரி, ரொம்ப அருமையான கேள்வி. உங்களுக்கு எங்களுடைய பாராட்டுதல். ஒரு வித்தியாசமான நியூட்ரிஷன் கோர்ஸ் சேர்ந்து நீங்க படிக்கிறதுனால தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான பதில் சொல்றோம். இப்போ நியூட்ரிஷன்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்டிசிப்ளினரி சப்ஜெக்டா தான் எல்லாரும் ட்ரீட் பண்றாங்க. பல துறைகள்ல இருந்து அந்த நியூட்ரிஷன் ஃபீல்டுக்கு வர முடியும். சோசியாலஜி படிச்சவங்க வர முடியும், சயின்ஸ் படிச்சவங்க வர முடியும், கெமிஸ்ட்ரி படிச்சவங்க வர முடியும். இந்த நேர் சொன்னாங்க இல்லைங்களா, பிஎஸ்சி நியூட்ரிஷன் படிச்சிருக்காங்க, அந்த மாதிரி படிச்சவங்க வர முடியும், ஹோம் சயின்ஸ் படிச்சவங்க வர முடியும். இந்த மாதிரி பல துறை, சைக்காலஜி படிச்சவங்க கூட நியூட்ரிஷன் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். நிறைய துறையில இருந்து வராங்க. இப்போ இவங்க மேற்கொண்டு என்ன படிக்கலான்ற மாதிரி இவங்க கேட்டிருக்காங்க. இவங்க வந்து நியூட்ரிஷன்லயே தொடர்ந்து படிக்கலாம், அவங்களுக்கு சீட் கிடைக்கும் பட்சத்துல MSc நியூட்ரிஷன். இப்போ எங்க கிட்ட ஒரு மாணவி சில ஆண்டு காலம் முன்பு வந்தாங்க, MSc படிச்ச ஒரு மாணவி நியூட்ரிஷன்ல. அதுக்கப்புறமா அவங்க வெளிநாட்டுல போயிட்டு முனைவர் பட்டமும் பெற்றாங்க, PhDயும் பண்ணாங்க. யார் கீழன்னு பாத்தீங்கன்னா ஒரு நோபல் பரிசு பெற்றவர்கிட்ட ஆராய்ச்சி பண்ணிட்டு உலகத்துல தலை சிறந்து இருக்கக்கூடிய ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல அவங்க ஆராய்ச்சியா தொடர்ந்து மேற்கொண்டு போயிருக்காங்க. இதுக்கு மேல ஒரு உச்சக்கட்டத்தை அடைய முடியுமான்னு தெரியல. அதனால இதுவும் ஒரு நல்ல ஒரு ஃபீல்ட். ஸோ அவங்க டயட்டிக்ஸ் அந்த மாதிரி போறதுனால போகலாம், நியூட்ரிஷன்லயே தொடர்ந்து படிச்சு அதுலயும் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. எல்லாம் நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்கு. முனைவர் பட்டத்துக்கு மேல டாக்டர் ஆஃப் சயின்ஸ், நம்ம தமிழகத்தை சேர்ந்த ராஜமால் தேவதாஸ்ன்றவங்க அந்த நியூட்ரிஷன் ஃபீல்ட்ல டாக்டர் ஆஃப் சயின்ஸும் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியும் உங்களால வாங்க முடியும். நல்லா வரணுன்றது தான் எங்களுடைய விருப்பம். நிறைய பேருக்கு நீங்க சேவை செய்யணும் இந்த துறையில, எங்களுடைய வாழ்த்துக்களும் கூட. கண்டிப்பா சார். நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம், ஸ்காலர்ஷிப் கொடுத்து நீங்க தமிழ்நாடு வெப்சைட்ல பார்த்தா எல்லா விதமான ஆமா, அது இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு, அது பார்க்கும்போது. அது இல்லாம சில கல்லூரிகள்ல அவங்களே என்டோமெண்ட் ஃபண்ட்ஸ் வச்சிருப்பாங்க ஸ்காலர்ஷிப்ஸ். பட் எல்லாமே பெரும்பாலும் தெரியப்படுத்துவாங்க. ஸோ ஒருத்தர் அப்ளை பண்ணும்போது நம்ம மாணவர்கிட்டயும் பேசி வச்சுக்கலாம், இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது எனக்கும் சொல்லுவோம். இன்னொரு காலர் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஹலோ, வணக்கம். வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. என் பேர் செல்வராணி, நான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து பேசுறோம். உங்களுடைய கேள்வி என்ன சார்ட்ட சொல்லுங்க. என் பொண்ணு வந்து 10th முடிச்சு இப்ப 11th படிச்சிட்டு இருக்காங்க. வெரி குட் வெரி குட் மேடம். அவங்க வந்து மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுத்து படிக்காங்க சார். நல்ல அருமையான குரூப் தான் மேடம். 10th வந்து 487 மார்க் எடுத்திருக்காங்க. பிரமாதம் பிரமாதம், 487 மார்க். நீங்க ரொம்ப பெருமை பண்ணணும் உங்க பொண்ணுடைய மார்க்குங்களை பார்த்து. சரிங்க சார். அவங்களை எப்படியா மெடிக்கல் ஃபீல்ட் படிக்க வைக்கணும் எனக்கு ஒரு ஆசை சார். எப்படியாவது இல்ல மேடம், அவங்க நிச்சயமா மெரிட்லயே சேர்ந்து படிப்பாங்கன்னு நான் முழுக்க முழுக்க நம்புறேன். இவ்வளவு நல்ல மதிப்பெண் வாங்குறாங்க. இவ்வளவு நல்ல மதிப்பெண் வாங்குறதுக்கு நீங்களும் ஒரு காரணமா தான் இருந்திருக்கீங்க, அவங்க படிச்ச கல்லூரியும் ஒரு காரணமா இருந்திருக்கோம், கூட இருக்க சக மாணவர்களும் காரணமா இருந்திருக்காங்க. 487 வாங்கியிருக்காங்க, நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. சோ இப்ப அவங்க தொடர்ந்து இப்ப 11th படிச்சிட்டு இருக்காங்க இல்லீங்களா? சரி மேடம், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான பதில் சொல்றோம், நீங்க கவனமா கேளுங்க. இப்ப இந்த மாணவர் பாத்தீங்கன்னா நல்ல படிக்கக்கூடிய ஒரு மாணவர். 497 500ன்றது வந்து எந்த விதத்திலயும் நம்ம அதை குறைச்சி பார்க்கவே முடியாது. நல்லா படிக்கிற ஒரு மாணவர். இவங்களுக்கு தேவை ஊக்கம். இவ்வளவு வந்தாச்சு, இதுக்கு மேல அந்த எக்ஸ்ட்ரா மேஜிக் பண்ணக்கூடியது அவங்க கொடுக்குற ஊக்கம், கடவுளுடைய பெரிய கிருபைன்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்க வந்து தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு முயற்சியில மனசு தளர விடாம ரொம்பவும் முயற்சி போட்டு நம்ம கடைசி நேரத்துல இதனால நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்குள்ளெல்லாம் ஆளாகாம டெய்லி அவங்க படிச்சுட்டு இருக்க மாதிரியே தொடர்ந்து படிக்கட்டும். கொஞ்சம் அவங்க பிரேக்கும் வேணும், அதையும் எடுத்துக்கிட்டோம். எல்லா விதத்திலயும் அவங்க தன்னை தயார் பண்ணிக்கிட்டோம். சக மாணவர்களோட அவங்க சேட்டை அடிக்கிறது இது எல்லாமே கூட இருக்கட்டும், எதையுமே அவங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். வீட்டில் அவங்க உதவி பண்றதும் பண்ணட்டும், அது அவங்களுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் தான். படிப்பையும் நல்லா கவனம் செலுத்திட்டோம். இப்போ ஒரு நாளைக்கு அவங்க ஒரு 4 hour 5 hour படிக்கிறாங்கன்னா அதுலயே மெயின்டைன் பண்ணலாம். இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு பரீட்சைக்கு. அதுக்குள்ளேயும் ஸ்கூல்லயும் நிறைய ரிவிஷன் எல்லாம் பண்ணுவாங்க. அரசாங்கத்திலயும் நிறைய பரீட்சைகள் எல்லாம் வைக்கிறாங்க. இப்போ
இதெல்லாம் பண்ணும்போது அவங்க நல்ல மார்க் வாங்குவாங்க. அவங்க என்ன கம்யூனிட்டின்னு நம்ம கேட்க மறந்துட்டோம். அது தெரிய வேண்டிய விஷயமும் இல்லை. நல்ல மார்க் பெறதுனால அவங்க நிச்சயமா சீட் கிடைக்கும்னு நான் நம்புறேன். அவங்க அந்த முயற்சியில ஈடுபடணும், அதை கைவிடக்கூடாது. நல்ல ஒரு மருத்துவராக வரணும், எல்லாருக்கும் ஒரு பயன் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மருத்துவராக வந்து அந்த ஊர்லயே ஒரு நல்ல பேர் வாங்குவாங்கன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா சார். இதுக்கு முன்பு நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த துறையில வந்து சரியான பதில் கேட்கணும், நம்ம கைடன்ஸ் எடுத்துக்கணும்னா 15 வருடங்கள் இந்த துறையில இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல காலம் அதை ஞாபகப்படுத்தினீங்க. அந்த மாதிரி ஒரு துறையில ஒரு 15 ஆண்டு கால அனுபவம் பெற்று ஒரு 500க்கு மேற்பட்ட வேகன்சிஸ், வேலை வாய்ப்புகளை அவர் பார்த்துருக்கணும். அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் எப்படி, இல்ல ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் எப்படி, இதெல்லாம் பார்த்துருக்கணும். அது மட்டும் இல்லாம பல இண்டஸ்ட்ரீஸை பார்த்துருக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரே இண்டஸ்ட்ரியில் தான் இருப்பாங்க, பிபிஓல இருப்பாங்க, இல்ல வெறும் ஐடியில் இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியும் புரியணும், ஒரு பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரியும் புரியணும், ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியும் புரியணும், ஒரு சிமெண்ட் இண்டஸ்ட்ரியும் புரியணும், ஒரு ஹாஸ்பிட்டல்னா எப்படின்றது தெரியணும். ஒரு குறைஞ்சது ஒரு 5-6 இண்டஸ்ட்ரி ஆச்சும் பார்த்து ஒரு நபர்கிட்ட போய் ஆலோசனை கேட்கும்போது அந்த ஆலோசனையுடைய குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஆள்கிட்ட ஆலோசனை பெற்று அவங்களுடைய ஃபியூச்சரை நிர்ணயிக்கிறது நல்ல விதமா இருக்கும். ஓகே சார். இன்றைக்கு நீங்க நிகழ்ச்சியில பங்கு கொண்டு நிறைய பயனுள்ள விஷயங்கள் நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு மிக்க நன்றி. உலகெங்கும் உள்ள ராஜ் நியூஸ் நேயர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேர்ல இன்றைய என்ன படிக்கலாம் நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிட்டோம். இதே மாதிரி இன்னொரு நல்ல விஷயங்களோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.